எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளு. தமிழ் ஹேவிளம்பியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1439. தமிழ் மாதம் மார்கழி 16, ஆங்கிலம் டிசம்பர் 31, ஞாயிற்றுக்கிழமை, திதி திரையோதசி, மதியம் 1:44 வரை, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் ரோஹிணி. மாலை 4:41 வரை, பின்பு மிருகசீரிஷம். யோகம் அமிர்த யோகம். ரோஹிணி நட்சத்திரம் உள்ளவரை, பின்பு சித்த யோகம். ಜಪ ॐ अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 முதல் 10 மணி வரை. பிற்பகல் 2 முதல் 4:30 மணி வரை. இரவு 9 முதல் 12 மணி வரை. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं
பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்ஸை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அவள் அருளி செய்த திருப்பாவை 30 பாசுரங்களில் இன்னைக்கு 16வது பாசுரம். 10 பெண்களை இடைப்பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆண்டாள் நந்தகோபாலனுடைய மாளிகை வாசலை கிட்டினாள். வாசலை காத்து கொண்டு வாயிற்காப்போன் நிற்கிறார். அவரை எழுப்புவதுதான் இந்த 16வது பாசுரம். முன்னமே கூறியிருந்தபடி முதலில் வேதம் வல்லார்களை பற்றி, அடுத்து விண்ணோர்களை பற்றி, கடைசியாகத்தான் பகவானை தஞ்சம் புக வேண்டும். வேதம் வல்லார்கள் பரமபாகவதர்கள், பக்தர்கள். அவர்களைத்தான் கீழே 10 பாசுரங்களாலே எழுப்பினாள். அடுத்து விண்ணோர்கள், பகவானுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கும் அவர்கள். 16வது பாட்டிலிருந்து 20வது பாட்டு வரை விண்ணோர்களை ஆசிரியிக்கிறாள், எழுப்புகிறாள். அவர்கள் யார் யார்? இன்றைய பாட்டு 16வது பாட்டில் துவாரபாலகர்கள், வாயிற்காப்போன். அடுத்து 17வது பாசுரத்தில் யசோதை, நந்தகோபாலன், பலராமன் ஆகியவர்களை எழுப்புகிறாள். 18, 19, 20 ஆகிய 3 பாடல்களாலே நப்பின்ன பிராட்டியை துயிலெழுப்புகிறாள். இவர்கள்தான் பகவானுக்கு நெருக்கமான நித்தியசூரிகளைப் போலே. அவர்கள் விண்ணோர்கள். அதுக்கப்புறம் 21வது பாட்டிலிருந்து 29வது பாசுரம் வரை நேரே கண்ணனோடே பிரார்த்தனையை வைக்கிறாள். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய பகுதிகள், பேட்டிகா விபாகம். அதில் இன்றைய பாசுரம் 16வது பாட்டு, வாசல் காப்போன், அவனை எழுப்பும் பாசுரம். நாயகனாய் நின்ன நந்தகோயனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயரு சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். நேச நிலைக்கதவம், நேசம்ங்கிறது நேயம், அத்தனை அதிகமான பாசம். நேசம்னா பாசம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கதவுகளுக்கு கூட கண்ணனிடத்தில் அவ்வளவு பக்தி, அத்தனை ஸ்நேகம். ஆகவே நம்ம உள்ள விடாமல், வாசல் காப்போன் அனுமதிக்காமல் நாங்களா கதவை திறந்துன்னு உள்ளே போகணும்னு பார்த்தால் தள்ளினா ஓங்கி முகத்திலே அறையுமா. அதனால் நாங்கள் திறந்துன்னு வர்றதால கதவுகளுக்கு கூட கண்ணனிடத்தில் நேசம் உண்டு, பாசம் உண்டு. ஆகவே நீ நேச நிலை கதவம் நீக்கு. கோயில் காப்போனே, வாசல் காப்போனே, நீயே கதவை திறந்து விடு. இந்த பாசுரத்தின் உள்ளுரை பொருள், பெருமானை அண்ட வேண்டுமானால் ஆச்சாரியன் மூலமாகத்தான் போக வேண்டும். இங்கே பாட்டில் நாயகன் நாயகன்னு குறிப்பிடப்படுவது பூர்வாச்சாரிய பரம்பரையிலே நடு நாயகமாக இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியருங்கிற பெயர் பெற்ற சுவாமி ராமானுஷரை. அவரையே நினைவில் கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடினாள்னு சொல்லலாம். பொருள் பார்ப்போம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. ஆண்டாள் நந்தகோபாலனின் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டாள். இப்போது கூப்பிடுகிறாள். நந்தகோபாலனே நாயகன். கண்ணன் நாயகனா, நந்தகோபாலன் நாயகனா? கண்ணன்கிற நாயகனை கொடுத்தவரே நந்தகோபாலர் தானே. அப்போ அவரையும் நாயகர்னு கொண்டாடலாம். நாம் பெருமானை கொண்டாடணும்னால் அவரையே பெற்று கொடுத்த தாயின் தகப்பனாரையும் கொண்டாட வேண்டாமா? அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபன், அந்த நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபாலனுடைய வீட்டை காப்பவனே. இன்னொரு பொருள் சொல்லலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபன் இல்லை, நந்தகோபனுடைய கோயில் காப்பான், ஆறு வாசல் காப்பான், கோயில் காப்பான், துவாரபாலகர், அவர்களையே நாயக்கன்னு சொல்லலாமா? நந்தகோபாலன நாயக்கன்னு சொல்லி அவர் வீட்டு வாயில காப்பாற்றவரே சொல்லலாம். இல்லைனால் வாசல் காப்போனே நாயக்கன்னு சொல்லலாம். ஒரு கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க போகிறோம், யார் கதவு திறந்து விட்டால் போக முடியும்? வாசல்ல காத்துன்னு இருக்கிறவர் திறந்து விட்டால் தான் போக முடியும். அர்ச்சக சுவாமி சேவை பண்ணி வச்சா தான் சேவிக்க முடியும். அப்போ இவர்களே நாயக்கர்கள், இவர்களே சேஷிகள். பகவானை சேஷின்னு சொல்லுவார். அப்படின்னா நாம் கைங்கரியம் பண்ணுற சேஷர்கள். அவர் நம் தொண்டினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேஷி. அவர் சேஷி, நாம் எல்லாரும் சேஷர்கள். நமக்கு தலைவருங்கிறதுனால தான் தொண்டர்களில் தலைவரான அனந்தன் பாம்பு படுக்கையை ஆதிசேஷன்னு சொல்கிறோம்.
அப்ப பெருமான் சேஷியா இருக்கார். அந்த சேஷிக்கு கதவு திறந்து விடுறவா துவாரசேஷிகள்னு பேர். துவாரம்னா வாசல், துவாரசேஷி. வாசலை திறந்து விட்டாத்தானே உள்ள போய் சேவிக்க. அதனால நீ முதல்ல எழுந்துரு. நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. நீங்க பின்னாடி சன்னிதானத்தினுடைய பெரிய கதவு பார்க்கறீர்கள் பாருங்க. அந்த கதவுல 2 பக்கமும் ரொம்ப ஆச்சரியமா துவாரபாலகர்கள். ஜெயன்னு பேரு, விஜயன்னு பேர். ஜெய விஜயர்கள்னு சொல்லுவா. இதே போல வைகுந்தத்துக்கு போனால் 4 பக்கமும் கோயில் இருக்கு, 4 பக்கமும் வாசல் இருக்கு. 2 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர். க்ஷேத்திர பாலகர்கள்னு 8 பேர் இருப்பா. அந்த ஊரையே ரட்சிக்கக்கூடியவர்கள் 4 திக்குகளுக்கு 4 2 8 பேர். அப்புறம் உள்ள இருக்கிற கோயிலை காப்பாற்றக்கூடியவா 4 2 8 பேர். 8 8 16 பேர். அவர்கள் எல்லாரையும் தான் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. முன்னாடி துவஜஸ்தம்பம் கட்டி வச்சிருக்கு கோயிலா இருந்தா. இது வீடோ இல்லையோ, அதனால தான் கொடி கட்டி இருக்கு. மாவலை, தோரணம், இலை, வாழைமரம் இதெல்லாம் கட்டி இருக்கிறது தான் கொடி தோன்றும் தோரண வாசல். தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். மணிகள் பொருத்தி இருக்கிற கதவை திற. ராத்திரி ரொம்ப நேரமானாலும் ததியாராதனம் பண்ணி பண்ணி வர்றவர்களுக்கெல்லாம் விருந்தளித்து அந்த கதவில் இருக்கிற மணிகள் ஆடிண்டே இருக்குமா. ஒரு தடவை சாத்தச்சே தடால்னு சத்தம் போடுறது. கோவில் கதவு சாத்தச்சே சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஊர் முழுக்க சத்தம் கேட்கும். அந்த சாத்துறதே மணிகனுடைய ஓசை கேட்டு பெருமாள் சயனிச்சுக்கு போயிட்டார், இனிமே தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அதனால தான் மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு உள்ள இருக்கிற வாசல் காப்போன்னு சொன்னார். அப்படியெல்லாம் திறந்து விட முடியாது. இந்த ஊர்லேயே கம்ச பயம் அதிகம். அவர் அனுப்பிச்சு வச்ச அசுரர்கள்லாம் வந்துட்டே இருப்பா. அதனால நான் அப்படி திறந்து விட மாட்டேன்னா. நாங்கள்லாம் ஆயர்கள்னா, நாங்கள் ஏன் கம்சன்லாம் அனுப்பிச்சு வச்சு வரல? நாங்கள் வெறும் ஆய்ப்பெண்டீர், ஏதும் தெரியாதவா. இடக்கை கிடக்கு வலக்கை கூட எதுன்னு கேட்டால் தெரியாது. இப்போ ஆயர் சிறுமியரோம். அடுத்தது அவர் சொல்றார், ஆயர்னு சொன்னியானால் உங்களாட்டம் வேஷ போட்டு பெண்ணை போலத்தான் பூத்தனை வந்தாள். அந்த பூத்தனை விஷப்பால் கொடுத்தாளே, அந்த மாதிரி நீங்கள் ஏதானு பெண் வேஷம் விட்டு போயிடோ. சிறுமியர்கள் நாங்கள்லாம் வயசானவாளா? ஒன்றும் தெரியாதவர்கள், கண்ணனிடத்தில் அன்பே மிகுந்தவர்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு எங்களுக்கு அந்த கண்ணன் என்ன வார்த்தை கொடுத்துருக்காரு தெரியுமோ? அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அன்னைக்கு எங்களோட சேர்ந்து கண்ணன் விளையாடி கொண்டிருந்த போது, பெண்களே என்னுடைய மாளிகை கதவு எப்போதும் திறந்திருக்கும், நீங்கள் எப்போ வேணுன்னாலும் தட்டலாம், எப்போதும் வரலாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு எங்கள் கையை எதிர்பார்த்துன்னு அவர் இருந்தார், வாக்கெல்லாம் கொடுத்துட்டார். இன்னைக்கு எங்களை கை விட்டுட்டு உன் காலில் நான் விழுந்திருக்கோம் பத்தியா? நீயானு இப்போ சொல்ல வேண்டாமோ? ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மணிவண்ணன்னு சொல்றதுனாலே திருமேனி அழகை சொல்லி, மேனி முழுக்க அழகு. வாய் நேர்ந்தான்ங்கிறதுனாலே கண்ணன் வாயை திறந்து பேசினா தாமரை பூ மலர்றாப்புல பேசுறார். அதைத்தான் வாய் நேர்ந்தான். என்ன பேசினான்னு கூட ஆண்டாளுக்கு ஞாபகம் இல்லையா? ஏதோ பேசினார். ரொம்ப பெரியவர் ஒருத்தர் பேசுகிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு மகான் வந்திருக்கார். அவர் பேசுகிறதையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன பேசுகிறான்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் கண்ணை வச்சுன்றது, கையால் ஆசீர்வாதம் பண்ணது, வாயை திறந்து 2 வார்த்தை சொன்னது போருமோ இல்லையோ? அதை போல கண்ணனே பேசினால் இவள் அப்படியே ஏங்கி போய் என்ன பேசுகிறானே பார்த்து வச்சுக்கல. ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். எப்போவோ எங்களுக்கு வாக்கு கொடுத்து வச்சிருந்தார். நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம். நாங்கள் வேற எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. கண்ணனிடத்தில் கிருஷ்ண கைங்கரியத்தை எதிர்பார்த்து வந்தோம். தூய்மைங்கிறது வேற எதையும் எதிர்பாராமல் கண்ணனிடத்தில் அவனையே வேண்டி போக வேண்டும். நம்ம போகிறோம் கோவில்களுக்கு போகிறச்சே இது வேணும் அது வேணும் என்கிற பிரார்த்தனையோடெல்லாம் போகலாம். ஆனால் நாள்பட அதெல்லாத்தையும் குறைச்சுன்னுட்டு உங்ககிட்ட ஒன்னையே பிரார்த்திக்க வந்தோம்னு சொல்ல வேண்டும். ஆயர் சிறுமியரோமுக்கு தூயோமாய் வந்தோம், துயிலழப் பாடுவான். எங்களுக்கு ஒரே கைங்கரியம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவது தான். துயிலழப் பாடுவான். வாயால் முன்னம் மாத்தாதே. உன் வாயாலே போரும் திரும்பி போங்கோ, திறக்க மாட்டேன், விட மாட்டேன், நேரமாச்சு அப்படின்னு சொல்லி எங்களை தள்ளி விட்டுடாதே. முன்னம் மாற்றாதேன்னா திரும்பிப்போன்னு சொல்லாதே. மாற்றாதே அம்மா, நீ நேசநிலக்கதவம் நீக்கு. அப்போ நாங்கள் பெண்களாக வந்திருக்கோம், ஆயர் குலத்து பெண்களாக வந்திருக்கோம், சிறு பெண்களாக வந்திருக்கோம், உள்ளத்தில் தூய்மையோடு வந்திருக்கோம். திருப்பள்ளி எழுச்சி பாடுற ஒரே பயனுக்காக வந்திருக்கோம். வேற எதுக்கு வந்திருக்கோன்னு என்னை பற்றி நினச்சிக்க வேண்டாம். நீ கதவை தர, உள்ளே இருக்கிற சொல்லவோ எல்லாம் பெண்கள், நல்ல பெண்கள், கண்டிப்பாக நம்ம கதவை திறந்து விடணும். வெறுமை தாப்பா போட்டு வச்சுருக்கேன், நீங்களே திறக்கலாம். ஒரு தள்ளுங்கோ, திறந்துன்னு உள்ளே வரலாம்.
இது உள்ளே இருந்து இருக்கிறவர் சொன்னார். அப்பதான் ஆண்டாள் பிரார்த்தனை, நீ நேசநிலை கதவம் நீக்கு, நாங்களா திறந்து கொள்வதாக இல்லை. நாங்களா திறந்துட்டால் அந்த கதவுகளுக்கு கண்ணன் பேர்ல நேசம், அதனால எங்க முகத்திலேயே வந்து முட்டினா கூட முட்டும். மேலும் இன்னொன்று, நாங்களா உள்ள போகக்கூடாதே. இப்போ கோவில் கதவு திறந்திருந்ததுன்னா கூட அர்ச்சக சுவாமி இல்லைன்னா நம்மா உள்ள போகக்கூடாது. அவர் கூட சொல்லுவார், நீங்க உள்ள போயிட்டே இருங்கோ, நான் வரேன்னுவர். அப்படியும் படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டு வெளியில நின்றுட வேண்டிதான். அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அந்த சுவாமி உள்ள இருந்ததுன்னா தான் நம்ம போகலாம். ரெண்டு விதத்திலையும் முதல்ல ஜாகிரதை. எத்தனையோ திருவாபரணங்கள் இருக்கும், ஆறாரோ வருவா போவா, ஜாகிரதையா இருக்கணும். ரெண்டாவது, அவர் கதவை திறந்து விட்டா தான் நமக்கு சேவை. அவர் உள்ள போய் பெருமானிடத்துல பிரார்த்தித்துண்டு, இதோ ஒரு பக்தன் உம்மை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கார், அவருக்கு உம்மை சேவை பண்ணி வைக்க போறேன் என்று சொல்லி விளக்கு இருக்கா பார்ப்பார், இடம் சுத்தம் இருக்கா பார்ப்பார், தீர்த்த சட்டாரி சரியா இருக்கா பார்க்க போறார். அப்புறம் ஹாரத்தி ஏற்றி கொண்டு பெருமாளுக்கு கற்பூர ஹாரத்தி, நெய் ஹாரத்தி, தீபஹாரத்தி காட்டு வரும் இல்லையோ. அப்போ இது எல்லாமே அவர் கதவை திறந்து விட்டால்தான். அவர் விடாமல் நாம் உள்ளே போகக்கூடாதோ இல்லையோ. அதனால் தான் நீ நேசநிலை கதவம் நீக்கு. அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது? ராமானுஜர் கதவை திறந்து விட்டால்தான் விஷ்ணு லோகத்துக்குள் புக முடியும். விஷ்ணு லோக மணிமண்டப மார்க்கதாயின்னு சொல்லுவார்கள். இதோ விஷ்ணு லோகம், இதான் வைகுந்தம், போ அப்படின்னு யாருக்கு கை காட்டுறாரோ ராமானுஜர் கை காட்டுறவர்கள் மோட்சத்துக்கு போராடினால் அப்போ அவர் தான் திறந்து விட வேண்டும். அவரே தான் திருதண்டத்தை கையில் பற்றி இருக்கிறார். காஷாய சோபி கமனீய சிகா நிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்ய தினேச நிபமுல்ல சுதூர்த்த புன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திரிஷோர் மமாக்ரே. யதிராஜரே, ஜெகதாச்சாரியரே, ராமானுஜரே, எம்பெருமானாரே, உடையவரே, நீர் பார்த்து கதவை திறந்து விட்டால் தான் பெருமானை சேவிக்க முடியும். இந்த கருத்து துவனிக்கத்தான் ஆண்டாள் 16வது பாசுரம் பாடினாள். ராமானுஜர் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலுக்கு காத்திருப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 10 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம் ஸ்ரீனிவாச கல்யாணம். தலைப்பு சென்னையில் திருவல்லிக்கேணி ஐசோஸில் உள்ள NKT பெண்கள் உயர்நிலை பள்ளியில் உபன்யாசம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் திரளாக ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். அதே சமயம் பக்தியும் முக்தியும் கலியுகத்தில் எனும் புத்தாண்டு கேலண்டர் வெளியிடப்படும். வேணும் என்பவர்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். அவசியம் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.